இப்போ மாட்டு பண்ணை வச்சுருக்கிறதுனால ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. லாபம் இல்லைங்கிறது உண்மைதாங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா முதல் காரணம் மாட்டு தீவன விலை இருக்குது. ரெண்டாவது சொசைட்டியில் ரேட்டு கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வேச காலத்துக்கு பில்லு வந்து விலை கொடுத்து தான் வாங்குறோம். மசால் பில்லுக்கு நீங்கள் ஒரு டெய்லியும் தண்ணி கட்டினாலும் எந்திரிக்காது. ஏன்னா தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற நிழல் கட்டுங்க, நிழலுக்கு இப்போ எந்திரிக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த வேச காலத்தில் கண்டிப்பாக கையிலேருந்து காசு போகும். அது உண்மை. ஆமாங்க. இதே இப்போ வந்து வெயில் வந்து கிளை கிடைக்குதுங்களா, சரிங்க. மாடு வந்து ஒரு சில டைமில் அந்த வாஸ்துப்படி தான் கட்டணும். ஒன்றும் மேய்க்க இல்லைன்னா தெக்கபத்தை கட்டணும். அது மாட்டுக்குன்னு ஒரு அங்கே வீடு எப்படி நம்ம சாஸ்திர இது படி கட்டுறோமோ அதே மாதிரி மாட்டு செட்டுக்கு இருக்குது வாஸ்து. ஆமாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். இது வந்து தாயனூர் பக்கத்தில் பிளிச்சி கவுண்டனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ். இங்கே வந்து அண்ணன் பல வகையான மாடுகள் வளர்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட அந்த மாட்டு பண்ணையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம். உங்கள் பேர்? என் பேர் சேகருங்க. நான் சொந்த ஊர் பிளிச்சிக்கவனூர், காலம்புளை கிராமம், தாயனூர் கிராமம் தாங்க. நான் சிம்பிளாக மாட்டு பண்ணை வச்சுருக்கோம். தோட்டத்தில் 2 ஏக்கர் தோட்டத்தில் சிம்பிளாக வச்சுருக்குறோம். ஒரு 10-20 மாடு கண்ணுக்குட்டியோட சேர்த்து 20 மாடு வச்சுருக்குறோம். எத்தனை ஆண்டுகள் ஆச்சுண்ணா ஆரம்பிச்சு? ஆனால் இது ஆரம்பத்துலேருந்து இருக்குண்ணா, ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது மாடுங்க. இப்போது சமீபத்தில் நான் பஸ் விட்டு நின்றதுனால நான் அப்பாவோட இதே அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். பஸ்ஸு ஓட்டிட்டு? ஆமாங்க, மேட்டுப்பாளையம் வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் தான். சரிங்க. இப்போ வந்து கொரோனாலேருந்து நான் போகிறதில்ல. அதனால் சரி, ஏன் அங்கே போகணும், என்ன நம்ம உள்ளதே இருக்கும்போது அடுத்தவங்கிட்ட ஏன் போகணுன்னு அது போனாலே நம்மளுக்கு ஒத்து வராது. கேப் ஆகி போச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு, அப்போ இருந்த சூழ்நிலைகள் வேறு. அதனால் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நம்ம தோட்டம் இருக்குது, நம்மளை பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எதை எந்த வேலை இன்றைக்கி இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எத்தனை வருஷமாக ஓடி இருந்தீங்கன்னா வண்டி? ஆனால் பஸ் வந்து 25 வருஷம் பக்கம் ஓடணுண்ணா. ஓடியாச்சு. இந்தியாவுக்குள்ளே சுற்றாத இடம் இல்லை, சுற்றிட்டு வந்தாச்சு. போதும். இமயமலையில் விவி சேகர்னாவே சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் திருவணி லாட்ஜில் போய் கேட்டாலும் விவி சேகர்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேலை செஞ்சது போதும், ரிட்டையர்ட் ஆகிடுவோம் நம்ம ஒரு தோட்டம் அப்படி இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுங்க. சரி, கொரோனா வந்ததுனால பஸ்ஸு எல்லாம் நிறுத்தினாங்க. ரெண்டாவது வீட்டில் எனக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் வெளியே போனால் பால் டெய்லி கொண்டு போகணும் வரணும், மாடுகளை வெளியே கொண்டு போகணும் வரணும். அதனால் அப்பானால் முடியாதுன்னு ஓட்டு நானே சரி வேண்டாம் அப்படியே ஒதுங்கி, இத்தனை வருஷம் ஓடியாச்சு, சரி வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒதுங்கிட்டேன். நீங்கள் டிரைவிங் ஃபீல்டில் இருந்தனால நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கோம். ஆமாங்க. 25 வருஷம் வண்டி ஓட்டிருக்கீங்க. இருந்தாலும் பெரிய வண்டி. ஆமாம். இந்த டிரைவிங் தொழிலுக்கும் இந்த இப்போ நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு என்ன? டிரைவிங் தொழில் வந்துங்க எப்படின்னா, அப்போவெல்லாம் வந்து டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு, போட்டி போட்டு ஓட்டுவோம், அனுசரிச்சும் போவோம், போட்டியும் போடுவோம், ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிப்போம். ஒன்றுக்குள்ளே அடிச்சுக்கோ, டைமிங் பிரச்சனை, 1 நிமிஷம் டைமுக்கு வேண்டி அடிப்போம். அது அப்போது அதோடு சரி. இறங்கியாச்சுன்னு மாமா மச்சாங்க அண்ணன் தம்பி ஏட்டத்தான் இருப்போம். அது வந்து அப்போது சூழ்நிலைகள் வேறு. இப்போது வந்து நான் ஓடுற காலத்தில் இவ்வளோ டிராஃபிக் இல்லை. அப்போலாம் சிங்கிள் ரோடுங்க. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் சிங்கிள் ரோடு, 2 பக்கம் புளிய மரம் அழகாக இருக்குது. வெயிலுங்கிறது தெரியாது, நல்லா இருக்குது. என்றைக்கு ஹைவே பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்தே மோட்டார் தொழில் இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் கிடையாது. பேருக்கு நான் பஸ் ஓட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதில் பெருசாக வருமானங்கிறதெல்லாம் கிடையாது. வரும், அது வந்து அன்னைக்கு செலவுக்கு சரியாயிடும், அவ்வளோதான். குடும்ப செலவு டெய்லி பக்கத்தில் யாரும் கூட கை நீட்டாமல் நம்மளே பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்குது தொழில். ஏன்னா முதல்ல அப்போவில் வந்து ப்ரைவேட்லனாவே ஒவ்வொரு ப்ரைவேட்டுக்கும் ஒரு தனி ரெகுலர் சீட் இருப்பாங்க. முன்னாடி ப்ரைவேட் வருது, ஐயா இந்த வண்டி நம்ம வண்டி பின்னாடி அவங்களே ஒதுங்கி நின்றுக்குவாங்க. அப்படியே ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஓட்டுறது என்ன உயிர் கையில் ஓடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபீல்டு வேறுங்க. இப்போ வந்து ஹைவே பண்ணி இதெல்லாம் இந்த ஃபீல்டு வேறுங்க. ஆனால் அப்போ இருந்து ஓனர்ஸுகள் அங்கே அவங்க ஓனர்ஸு, அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஒரு பிரச்சனையான விட்டு தர மாட்டாங்க. ஓனர் உடனே சேர்ந்துக்கோங்க பாருங்கம்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி ஓனர்ஸுக்கு வந்து விதவிதமான ஓனர்ஸுக்கெலாம் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சரிங்கண்ணா, இப்போ எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க? 20 மாடு இருக்குங்க. கண்ணுக்குட்டியோடு சேர்த்து மொத்தமாக 20 மாடு இருக்குது. 20 மாடு. எவ்வளோ மாடுகள் எவ்வளோ மாடு எவ்வளோ கண்ணுக்குட்டி இருக்குங்க?
கன்றுக்குட்டி வந்துங்க எட்டு கன்றுக்குட்டி இருக்குங்க. சரிங்க. அதுவும் 2 தனியாக இருக்குங்க. கிடாரி ஆகி வச்சு இன்னும் 2 மாதம் பழதுக்கு வந்துடும். மாடு 10 மாடு இருக்குது. 10 மாடு. 10 மாடில் வந்து ஒவ்வொரு மாடும் ஒரு டைப்பாக இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அது ஒவ்வொரு மாடு வந்து ஒரு கெச்சப் இருக்குங்க, ஜெர்சி இருக்குது, சிந்து பிட் இருக்குது, நாட்டு கிராஸு, நாட்டு மாட்டில் கிராஸ் பண்ண மாடும் வச்சுருக்கிறேன். ஹெச்எஃப்பும் நாட்டு மாடு கிராஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. எப்படி இருக்குங்க? பால் எவ்வளோ இருக்குங்க? அது பாலெல்லாம் அருமையான பால், தப்பு இல்லைங்க. நம்ம அதாவது இந்த வேச காலத்துக்கு 4 நாள் 8 வருது. ஒரு நாளைக்கு 8. அதே வந்து இப்போ இது வத்தக்கறவை ஆகி போச்சுங்க. 3-4 மாதம் செனை ஆகி போச்சு, பால் கம்மி தாங்க. இது இலக்கறவை இருந்தால் காலையில் 6 சாயங்காலம் 6 கண்ணுக்குட்டிக்கு 2 லிட்டர் விட்டுருவாங்க. கண்ணுக்குட்டிக்கு ஒரு காம்புங்கிறது தனியாக விட்டுருவேன். 3 காம்புன்றது எந்த மாடாக இருந்தாலும் சரி 3 காம்பு தான் கறப்பேன். ஒரு மாடை அப்படியே விட்டுருவேன், கண்ணுக்குட்டிக்கே விட்டுருவேன். அதனால கண்ணுக்குட்டிக்கு நம்மளுக்கு அந்த ஃபீல்டுக்கு கரெக்டாக வந்துடுது. இப்போ எல்லாமே கிராஸ் மாடு தான் இல்லைங்களா? ஜெர்சி கிராஸ், ஜெர்சி இருக்குது, கெச்சப் இருக்குது. எது கெச்சப்புங்க? கெச்சப்புங்க. இது கெச்சப். இது கெச்சப் கிராஸு. அது ஜெர்சியில் கிராஸுங்க. ஜெர்சி கிராஸ். சிந்து பிட்டுங்கிறீங்களா? அது எதுங்க? சிந்து பிட்டுங்கிறது வருதுங்க. இது சிந்து பிட்டுன்றது எப்படி சொல்கிறாங்க? அது கொம்பே பார்த்துங்க, அது ஒரு டைப்பாக இருக்குங்க. சரி. அது மற்ற மாடுகள் மூஞ்சிக்கு அந்த மாடு மூஞ்சிக்கு வித்தியாசம் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது சிந்துங்கிறது அது ஒரு வெரைட்டியான தன்மை. ஆனால் பால் அது அருமையான பால். நீங்கள் அது பாலே வந்து கெட்டியாக தான் இருக்கு. ஆனால் அது ஒரு மாட்டு பால் வச்சு அது அந்த மாட்டு பால் குடிச்சு போட்டேன். மற்ற இதில் குடிக்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம் வித்தியாசம் நல்லா இருக்குங்க பால். அந்த ஹெச்எஃப் நாட்டு மாடு கிராஸ் இருக்குங்க. ஆமாங்க. அதில் பால் எப்படி இருக்குங்க? அது நல்லா இருக்குங்க. தரம்? தரம் நல்லா இருக்குங்க. நாட்டு மாடு பால் ரெண்டுமே அது மிக்சிங் தானே, தரம் நல்லா இருக்குங்க. இது எப்படி கிராஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடுறீங்களா? ஆமாங்க, டாக்டர்கிட்ட கேட்பேன். சார் இதுக்கு எந்த ஊசி போடல, இது எத்தனை 4வது ஏற்றுன்னு வைங்க, இது 2வது ஏற்றுங்க சார், இது 2வது ஏற்று, இந்த மாதிரி எப்படி சார் கிராஸ் பண்ணலாமா போடலாமா அப்படின்னு கேட்பேன். சரி போடலாப்பான்னு போட்ட ஒரு 3 மாதம் டைமுங்க அதுக்கு. போட்டு வந்து 15 நாள்லேயும் இதாகும், மறுபடியும் செனைக்கு வரும், மறுபடியும் கொண்டு போய் போட்டோம்னா கம்முன்னுட்டுங்க. அது ஒன்று வந்து ஒரு செனை சேர மட்டும் ஒரு சில மாடுகள் கொஞ்சம் ஆட்டம் கட்டும், அப்புறம் கரெக்டாச்சுன்னா அப்புறம் அதே கரெக்டாகிக்கும். இங்கே இருக்கிறதுல வெளியில் வாங்கின மாடுகள் எது வெளியில் வாங்கினது வந்துங்க ஒரு 4 மாடு தான் வெளியில் வாங்கினது. சரி. மற்றதெல்லாம் என் கண்ணுக்குட்டியாது எல்லாம். இதில் வர இது எனக்கு கண்ணுக்குட்டி தாங்க. வேறு இது என்னோட கண்ணுக்குட்டி தாங்க. சிந்துங்கிறது உள்ளே கட்டிக்கிறது என்னோடது, அது என்னோட கண்ணுக்குட்டி தாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் என்னோட கண்ணுக்குட்டியிலேருந்து அப்படியே மாடுகளை அப்படியே உருவாக்கி வச்சுக்கிட்டேன். சரிங்க. ஏன்னா வயசான மாடு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு வருது. அது அந்தளவுக்கு நான் கொடுத்து வாங்கி நான் சொசைட்டியில் ஊற்றி லாபத்தை பார்க்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கண்ணுக்குட்டியும் கொடுக்கணும், நம்மளே வச்சுக்கலாம். எப்படியோ எல்லாத்துக்கும் மேலே போடுறோம், ஏதோ ஒன்று நெல்லமில்ல வாங்கி போட்டேன். ஏதோ ஒரு ஓரமாக இருப்போம், தோட்டத்தில் வேலி ஓரம் கட்டினா அது பாட்டு மேய்ஞ்சிக்குது. அப்படி இதுலேருந்து அதை கொண்டு வருவேன். சரி. இப்போ தீவன புல் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா? நான் 1.5 ஏக்கரை போட்டிருக்குறேங்க. 1.5 ஏக்கர். இப்போ இன்னொரு 1/2 ஏக்கரை போடணுங்க. மொத்தம் 20 மாட்டுக்கு வந்து சரியாக இருக்குது. சரியாக இருக்குங்க. ஏன்னா மாடு காலையிலேருந்து மத்திய முட்டை வெளியே போய் 20 மாடு வெளியே போகும். ஒரு நேரம் பிடிச்சிட்டு போவேன். 20 மாடு வர? ஆமாங்க. 20 மாடு மேலே அக்காங்காட்டு கொண்டு போவேன். சரிங்க. 20 மாட்டு மத்தியானம் தண்ணி கொண்டு வருவேன். மத்தியானம் தண்ணி கொடுத்தாச்சுன்னா வெளியே விட மாட்டேங்க. என்னோடய மசால் பிள்ளை தான். சரி. மசால் பிள்ளை நல்ல பிள்ளை ரெண்டுமே மாற்றி போட்டுக்குவோம். கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ உலகம் சுற்று வாலிபன் மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. ஆமாங்க. மாட்டு பண்ணை வச்சுருந்தா எங்கேயுமே போக முடியாது. அதுவும் போகிறேங்க. நான் எந்த ஒரு நல்லது கட்டத்துக்கு போக மாட்டேன். அதாவது ஈவினிங் மேலே கல்யாண காது குத்து கச்சேரின்னு போவாங்க, பகலில் எங்கேயும் போக மாட்டேன். நல்ல ஏதாச்சும் டெத் ஆனால் மட்டுமே ஆளை போட்டு விட்டு போவேன். போனாலுமே ஒரு 2 ஹவர் அதுக்கு மேலே நிற்க மாட்டேன், ஓடி வந்துடுவேன். ஏன்னா இங்கே வந்து நான் தண்ணி காட்டுறதுக்கு வந்தே ஆகணும், அப்பானாலும் முடியாது. ஏன்னா ஆளுகளை வச்சு அவங்க தீவனம் எப்படி போடுறேன்னு தெரியாது, அதெல்லாம் சிக்கலாகிடுது. எங்கே போனாலும் தண்ணி காட்டுறதுக்கு மத்தியானம் 12-1 மணிக்கெல்லாம் வந்தாகணும். இது எங்கே போனாலும் சரி. நாங்கள் சுத்தாடா என்ன பண்ணுறது, முக்கியமான அது டெத்து வந்து ரொம்ப முக்கியமான டெத்து தாங்க. மற்ற வடிக்கெல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் போவேன். அந்த விசேஷ அன்னைக்கு தான் போவாங்க. ரொம்ப முக்கியமான டெத்துன்னா கண்டிப்பாக போயிடுவேங்க. இப்போ இது வந்து வனத்தை ஓட்டு இருக்க ஏரியா தானே? ஆமாங்க. வன விலங்குகள்லாம் வருமா எப்படிங்க? எல்லாமே இருக்குங்க. யானை, மான்,
காட்டு எருமை, சிறுத்தை அனைத்தும் இருக்குது. இல்லாததெல்லாம் ஒன்றும் இல்லை. காட்டு பன்னி எல்லாமே சாயங்காலம் 6 6:30ங்கிற போது எல்லாம் வர்றக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆளுங்க அங்கங்கே இருக்கிறனால பன்னியும் மானை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. யானை வந்து நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்குவோம். யானை வந்து உள்ளே வந்துருச்சுன்னா மாடு குத்தி போட்டுருன்றாங்களே? இல்லை இல்லை இல்லை, அந்த அளவுக்கு அது மிருகத்தை தாக்காது. இந்த மாதிரி நான் இங்கே தான் படுத்திருக்கேன். போன தடவை யானை இங்கேயே வந்துருச்சு. இந்த மசாலுக்குள்ளே தான் மேய்ஞ்சிச்சு. நான் இங்கே இது பைக் நிற்கிற இடத்துல படுத்துருக்குறேன். ஒன்றும் பண்ணலைங்க. யானை வந்துருச்சு. ஃபோன் பண்ணாங்க, யானை வந்துட்டு இருக்கிற உங்கள் சைடு எதுக்கு நீ வெளியே படுக்காது உள்ளே போயிருந்தாங்க. எந்திரிச்சு உள்ள ஊருக்குள்ளே பார்த்தா 4 உருப்படி இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. அவர் ஃபாரஸ்டர் வந்தாங்க. ஃபாரஸ்டர் ஜீப்பில் இப்படி வர்றதுக்குள்ளே எங்கள் அண்ணன் தம்பிகள் அப்போ இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே பூந்து வந்துட்டாங்க. வந்ததை மறுபடியும் முடிக்கிட்டு போகணும். அப்போ நானும் சேர்த்து முடிக்கிட்டு மலை ஏற்றி விட்டேன். அது போக ஒரு நாள் மறுநாள் மறுபடியும் வந்துடும். ஏன்னா அவங்க மேலே ஒன்றும் இருக்காது. மழை பெஞ்சால் மட்டும்தான் அங்கே அதுக்கு இப்போல்லாம் ஒன்றும் இருக்காது. எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நைட்டு வந்து சேஃப்டியாக கண்ணுங்கிறத இருக்கணும். சரிங்க. ஃபோன் எப்பவுமே மொபைல் மட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன். நைட்டு ஆஃப் பண்ணுறக்கே விட மாட்டேன். சார்ஜு மத்திய நேரத்தில் சாப்பாடு டைமில் சார்ஜ் விட்டுருவேன். இல்லைன்னா காலைல 6 மணிக்கு பால் கறக்கு எந்திரிக்கும் போது சார்ஜ் விட்டு தான் பால் கறக்க போவேன். எந்த டைமில் யாரை ஃபோன் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. இதே டூர் வண்டி சீசன் டைமில் தெரியாத இதே நம்ம மேட்டுப்பாளையம் மாட்டு கோயம்புத்தூர் ஆட்டு டிரைவர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பாங்க, அண்ணா இந்த இடத்துல நிற்கிற எப்படின்னா போகிறதம்பாங்க. அப்படி இப்படி போய் இந்த இடத்துல சிக்னல் இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும், ஒரு கோடு வேறு சொல்லிட்டு போனால் அதை பிடிச்சி போய்க்குவாங்க. அதனால் எப்பவுமே நம்ம செல்லு மட்டும் ஆஃபே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவில் மெயினாக வந்து யானை ஜாஸ்தி. யானைங்க எங்கேருந்து ஒரு 10 கூட்டமாக தான் இருக்குது. 10 உருப்படி 12 உருப்படி கூட்டமாக இருக்குது. அது எப்படி என்ன நேரத்தில் வருது, அதில் குட்டிகளோடு இருந்துச்சு யானை நகராது. நீங்கள் என்ன தான் பட்டாசு வச்சாலும் இடம் விட்டு நகராது. அதில் பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோன் மட்டும் எல்லாம் இங்கே இருக்கிற தோட்டத்துக்கார யாரும் நைட்டு யாரும் ஃபோன் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிங் ஆச்சுன்னு ஒரே ரிங்கில் தான் எல்லாம் எடுப்பாங்க. அது எத்தனை தூக்கமாக இருந்தாலும் சரி, வேறு வழி இல்லை. நைட்டில் தான் ரொம்ப. ஆமாங்க ஆமாங்க. பகலில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பகலில் கூட ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, கரெக்டாக இருக்குங்க வேலை. சரிங்கண்ணா, இப்போ நம்ம 10 மாடுகள் வச்சுருக்கோம், 10 கன்றுக்குட்டி வச்சுருக்கோம். எவ்வளோ ஒரு நாளைக்கு பால் கறக்குறீங்க? ஆனால் இப்போ வந்து நார்மலாக ஒரு 30 லிட்டர் போகணும். 30 லிட்டர். ஆமாங்க. காலையில் சாயங்காலம் சொசைட்டிக்கு தான் ஊற்றுறேன். சொசைட்டிக்கு தான் ஊற்றுறீங்க. அதுவும் இல்லாமல் எல்லாம் சினைகள்லாம் இருக்குங்க. 2 நம்மளும் சினையாச்சுங்க. அப்புறம் எல்லாம் வந்து 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ மாட்டு பண்ணை வச்சுருக்கிறதுனால ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. லாபம் இல்லைங்கிறது உண்மைதாங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா முதல் காரணம் மாட்டு தீவன விலை இருக்குது. 2வது சொசைட்டியில் ரேட்டு கிடையாது. 2வது பார்த்திங்கன்னா இந்த வேச காலத்துக்கு பில்லு வந்து விலை கொடுத்து தான் வாங்குறோம். மசால் பில்லுக்கு நீங்கள் ஒரு டெய்லியும் தண்ணி கட்டினாலும் எந்திரிக்காது. ஏன்னா தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற நிழல் கட்டுங்க, நிழலுக்கு இப்போ எந்திரிக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த வேச காலத்தில் கண்டிப்பாக கையிலேருந்து காசு போகும். அது உண்மை. அது சொந்தமனாக இருக்கிறனால தெரியறதில்லை. இதே ஆள் வச்சுருந்தேன்னு வைங்க, மாதம் அவங்களுக்கு சம்பளமே மாதம் எப்படி 5 ரூபா கம்மியெல்லாம் போகும், கொடுத்தே ஆகணும். ஆனால் உங்கள் மாட்டு பண்ணையை பார்த்தேன், எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, சிம்பிளாக தான் இருக்குங்க. நான் மற்றவங்களாட்ட நான் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாங்க. நான் இருக்கிறத வச்சு காப்பாற்றினா போதும். நீங்களே பிளான் பண்ணி போட்டிங்களா? ஆமாங்க ஆமாங்க. இதே இப்போ வந்து வெயில் வந்து கிழக்கடிக்குதுங்களா? சரிங்க. மாடு வந்து ஒரு சில டைமில் அந்த வாஸ்துப்படி தான் கட்டணும். ஒன்றும் மேக்க இல்லைன்னா தெக்க பார்த்த கட்டணும். அது மாட்டுக்குன்னு ஒரு அங்கே வீடு எப்படி நம்ம சாஸ்திர இது படி கட்டுறோமோ அதே மாதிரி மாட்டு செட்டுக்கு இருக்குது வாஸ்து. ஆமாங்க. கட்டுறது வெளியே கட்டுறது வேணால் எப்படி வேணாலும் கட்டலாம். ஆனால் செட்டுன்னு வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாசல் தான் வைக்கணும். அதனால தான் எல்லாம் மேக்க பார்த்த மாதிரியே நான் வச்சுருக்கேன். கிழக்கு அதாவது மேற்கு தலை இருக்கணும், கிழக்கு வால் இருக்கணும். புரிஞ்சுங்களா? புரியுது. அந்த மாட்டுக்கு இதல்லைங்க. ஆமாம், அதுதான் பொசிஷனுங்க. அதுக்கு படுத்து எந்திரிக்கிறதுக்கு அதுதான் பொசிஷன். அதாவது மாடு படுத்து எந்திரிக்கிறது வந்து கிழக்கு பக்கம் படுக்கணும், இல்லாட்டி மேற்கு பக்கம் படுக்கணும். மேற்கு தான் தலையே இருக்கணும். மேற்கு தலை இருக்கணும். கிழக்க வந்து வால் பின்னாடி வந்து பேக் சைடு வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்க. அதனால நீங்கள் வந்து வடக்கு தெற்காக போட்டிருக்கீங்க செட்டு? ஆமாங்க, வடக்கு தெற்காக போட்டு. வடக்கு சைடு போட்டு. ஆனால் ஷெட்டு வந்து கோழி பண்ணையிலேருந்து எல்லா ஷெட்டுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக தான் இருக்கும். ஆமாங்க. எதுக்குன்னா இப்போ சூரியன் இந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னா வெயிலுக்கு வெயில் வந்து ஷெட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் சாயங்காலம் வெயில் வந்து உள்ளே வராமல் இருக்குது, அதுக்கு தான் கிழக்கு மேற்காக போடுவாங்க ஷெட்டு. ஆனால் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே அதுக்கு? இல்லைங்க, மாட்டுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்குது. மாட்டுக்கு இப்படி தான் போடணும். மாட்டுக்கு இப்படி தான் போடணும்.
இங்கே ஒரு ஷெட்டு அந்த பண்ணைங்கிறது அவங்க இதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வரிசை 50 மாடு கட்டியிருப்பாங்க. அதான் அது அவங்களுக்கு ஒத்து இல்லை. நான் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். நம்ம எத்தனை மாடு பண்ணைகள் போயிருக்கோம், எல்லாமே வடக்கு தெற்காக தான் போட்டிருக்காங்க ஷெட்டு. ஆமாங்க. அதான் நம்ம வீடு வந்து எப்படிங்க வாஸ்து பார்த்து கட்டுறோமோ ஜலமூலை, அதான் முன்னாடி கதவு ஜலமூலைக்கு, அதான் வீடு பொசிஷனே இப்படி தான் இருக்கணும். ஜலமூலை 10 மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் மாட்டுக்கு இருக்கணும். இதில் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த மாட்டு, அதாவது அந்த வாஸ்து அப்படிங்கிறது, அந்த வாஸ்துப்படி இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வர முடியும். வாஸ்துகளும் மாறி மாறி இருந்துச்சுன்னா ஆளை படுக்க விட்ருங்க. கண்டிப்பாக படுக்க விட்ருங்க. அது கட்டுறது வேறு, இது எப்படி வேணாலும் கட்டிக்கல, இப்போ பிரச்சனை இல்லை. சரி. செட்டானும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 30 லிட்டரு டெய்லி இது பண்ணுறீங்க. ஆமாங்க. 30 லிட்டரு ஊற்றுறீங்க. சொசைட்டிக்கு எந்த சொசைட்டி? இது கவர்மெண்ட் ஆவின் தான். மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்? மாதத்துக்கு ஒரு 30,000. நான் 30,000 வருங்க. இல்லைங்களே, என்னோடய சொந்த உழைப்பு. செலவுலாம் போக? செலவு இல்லைங்க, மொத்தமாக வருங்க. செலவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 15 ரூபா 15 ரூபா தீவனம் எடுத்துருவேங்க. அது நான் வந்து காரமுடைய ஹோல்சேல் எடுக்கிறேன். நான் எங்கே மற்றபடிக்கு எந்த கடையில் எடுக்க மாட்டேன். எக்ஸலில் போய் ரவுண்டு மூட்டை சாயங்காலம் பால் ஊற்றி போட்டு வந்து ஒரு டம்ளர் டீயை குடிச்சு போட்டு 7:10 7:15 வண்டி எக்ஸல் எடுப்பேன். 7:40 காரமடை போயிடுவேன். ஏன்னா அங்கே போயின்னா அந்த கடைக்காரர் கூட நம்மளை நம்ம வேண்டிய ஃப்ரெண்டு. அப்பா காலத்துலேருந்து பழக்குங்க. போனால் விட மாட்டார். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, நான் பேசிவிட்டு 8:45 அவர் கடை சாத்துவார். அதை மூட்டு உட்கார வச்சுருவார். அதுக்கப்புறம் தான் 2 பேர் எல்லாமே பூட்டிட்டு, அவர் வீட்டு கதவை லாக் பண்ணக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேர், அவர் காரமடைக்குள்ளே பக்கத்தில் வீடுங்க, அவர் போவார், நான் மேய்க்க வருவேன். அது பாதி 30 ரூபா வரும், 35 ரூபா வருமானம் வருதுன்னா பாதி வந்து மாட்டு தீவனத்துக்கும் தீவனம் போயிருங்க. ஆள் கூலி கணக்கு போட்டு பாருங்கள். கடைசிக்கு ஒரு 500ங்கிறது ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா. 500ன்னு ஓட்டாலும் மாதத்துக்கு 15,000 ரூபா போதும் இல்லைங்க. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பாதி சொல்கிறீங்க. ஆமாங்க. லாபம் வந்து 35 இல்லைங்க, 15 ரூபா போயிருங்க. 15 ரூபா 20 ரூபா இருக்குங்களா, அந்த 20 ரூபாயில் வச்சு தான் எல்லாம் பண்ணிக்குவேன். அந்த 20 ரூபா நம்ம சம்பளத்தை எல்லாம் அதில் தான் அடக்கும். உங்கள் சம்பளம் வேலைக்கு ஆள் போட்டோன்னா அதுவும் போச்சு. ஆமாம். இன்றைக்கி எங்கேயும் ஆளை கிடைக்கிறதில்ல. கேட்டால் கட்டடத்து வேலைக்கு போகிறேங்கிற 1000 ரூபா, இது மேசனுக்கு 1200 அவன் சும்மா 4 கல் தூக்கி கொடுத்துட்டு நிற்கிறேன், அவனுக்கு 1000 ரூபாங்கிறான். எங்கே போய் நம்ம இதை வச்சு பண்ணை பண்ணுவேன்? ஆளுக்கு கொடுத்து இங்கே என்ன இருக்க போதுங்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. அது ஒரே இதில் இருக்கிறனால எனக்கு தெரியறது இல்லை. லாஸ் இல்லாமல் அப்படியே கை கடிக்காமல், லாஸ் இல்லாமல் வரவு செலவு கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஒரு 1 2 3 4 செட்டு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. 4 செட்டுமே வந்து மாடு மட்டும் தான். சிமெண்ட் கால் போட்டிருக்கீங்க? சிமெண்ட் கால் மரக்கால் மட்டும் தான் போட்டு. சிமெண்ட் கால் மரக்கால் போட்டு மூங்கில் போட்டு தென்னை மட்டையை போட்டு அதுக்கு மேலே தார்பாய் போட்டு அதுக்கு மேலே தென்னை மட்டைங்க. அதுக்கு மேலே தென்னை. ஆமாங்க. ஏன்னா வெயிலுக்கு இறங்காது. ஆமாங்க. தார்பாய் ஒன்றாக கீழே மண்ணு தான். கீழே எல்லாம் மண்ணு தான். மண் தர தான். மண் தர க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம். ஒன்றும் பிரச்சனை வர்றதில்லை. எனக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மாட்டுக்கு எனக்கு இதனால மட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை வர்றதில்லை. பரவாயில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு தொழில் மாட்டு தொழில் நல்லா நடக்குது. அவ்வளோ அதோட சரி. சரிங்க. நிறைய தகவல் மாட்டு பண்ணையை பற்றி சொன்னீங்கன்னா. சரிங்க. நம்ம இடம் எங்கே இருக்குண்ணா? இது பிளிச்சிக்கவுண்டனூர். பிளிச்சிக்கவுண்டனூர்னா காலம்புலை கிராமம், பிளிச்சிக்கவுண்டனூர். அதாவது காரமடையிலேருந்து 11 கிலோமீட்டர். நம்ம தோட்டத்துக்கு காரமடை கரெக்டாக 11 கிலோமீட்டர். சரிங்கண்ணா, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாட்டு பண்ணையை பற்றி நம்ம நிறையா தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.